அர்மீனியா, ஆதர்பைஜான், துருக்கியுடைய ஒரு பகுதி. எத்தனை நாடுகள் பாருங்க. இவ்வளவு பெரிய நாடுகளை ஆண்ட கலீஃபா யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஆண்டாங்க என்ற செய்திகளை பார்க்கிறோம். இது மாதிரியான வரலாறுகள்ல பெரிய பெரிய வெற்றிகளை அல்லாஹ் தரும்போது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சஹாபாக்களையும் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சோதித்தான். எப்போ சோதிக்கிறான்? ஹிஜ்ரி 18வது ஆண்டு. ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் கலீஃபா வந்து உமர் வந்து சோதிக்கப்பட்டாங்க, சஹாபாக்கள் சோதிக்கப்பட்டாங்க. எப்படி அல்லாஹ் சோதிக்கிறான்னு சொன்னா, பயங்கரமான ஒரு வறுமை அல்லாஹ் கொடுத்துறான். பஞ்சம், கையில வந்து காசு பணங்கள் இருக்கு, உணவு தானியம் என்ன செய்யாது. மதீனாவில் வந்து மதீனாவுடைய சுற்றுப்பகுதிகளில் மழை பெய்யாதனால வறட்சியில உணவு தானியம் இல்லாம பஞ்சத்துல சஹாபாக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஒரு பக்கம் பஞ்சம், சிரியா போன நாடுகள்ல தொற்று நோய் பரவும். தொற்று நோயுடைய உச்சகட்டத்தில் பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு பக்கத்துல வந்து சிரியாவுல தொற்று நோய், அதே மாதிரி எகிப்துல என்ன தொற்று நோய், சவுதி மாதிரி நாடுகள்ல மக்கா மதீனாவுல வந்து பயங்கரமான பஞ்சம். அப்ப ஹிஜ்ரி 18வது ஆண்டை பொறுத்தவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு சோதனையான ஆண்டாக இருந்தது. அந்த 18ல வந்து வேற எந்த நாட்டையும் போய் பிடிக்கல, எந்த நாட்டுக்கு எதிராக ஒண்ணும் பண்ணிக்கிறல. என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த பஞ்சத்தை வந்து விரட்டனே, என்னுடைய ஆட்சி காலத்துல யாருமே வந்து பட்டினி சாவாக, இன்னைக்கு வந்து மக்கள் பட்டினி சாவு மூத்தா போறாங்க பாருங்க, இந்த காலத்துல என்னுடைய கவர்மெண்ட்ல பட்டினி சாவு மரணம் என்பதெல்லாம் என் காதுக்கு வரவே கூடாது என்ற ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. ஒரு அறிவிப்பு செஞ்சு பல நாட்டு கவர்னர்களுக்கு தபால் போடுவாங்க. எங்கள்கிட்ட வந்து ரொம்ப வறுமையா இருக்குது, பஞ்சமா இருக்குது, எனவே உங்களால முடிந்த உணவு தானியங்களை எங்க நாட்டுக்கு மக்கா மதீனாவுக்கு அனுப்புங்கள் என்று கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பல நாட்டு கவர்னர்களுக்கு தபால் போட, அந்த கவர்னர்கள் எல்லாம் அவங்களால முடிஞ்ச அந்த தானியங்களை என்ன செய்வாங்க, மதீனாவுக்கு அனுப்புவாங்க. அந்த சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, நான் இனிமே பாலே குடிக்க மாட்டேன், இந்த பஞ்சம் தீரும் வரை நான் என்ன செய்ய மாட்டேன், பால் குடிக்க மாட்டேன், என்னுடைய உணவில நெய்யை பயன்படுத்த மாட்டேன். எப்போ பஞ்சமெல்லாம் தீருதோ, மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களோ அப்பதான் நானும் சந்தோஷமா சாப்பிடுவேனே தவிர அதுவரை நானும் சந்தோஷமா சாப்பிட மாட்டேன் என்ற எண்ணத்தை வந்து சஹாபாக்கள் அறிவிப்பு செய்யறாங்க. அறிவிப்பு செஞ்சது மட்டும் இல்லாம சுத்தி வட்ட பகுதிகளில் ஏழை எளிய மக்கள், உண்ணுவருக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மக்களை கணக்கெடுக்கிறாங்க. கணக்கெடுத்தா 40,000 பேருக்கு டெய்லி சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை. அந்த மக்கா மதீனா பகுதிகளில் எவ்வளவு பேருக்கு? 40,000 பேருக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. கலீஃபா என்ன பண்றாங்கன்னு சொன்ன, டெய்லி சஹாபாக்களை போட்டு சமைக்கிறது. எத்தனை பேருக்கு? 40,000 பேருக்கு. ஹிஜ்ரி 18வது ஆண்டு முழுக்க ஒவ்வொரு நாளும் 40,000 பேருக்கு காசு வந்து பைத்துல் மால்ல காசு இருக்குது. அவ பைத்துல் மாலுடைய காசை பயன்படுத்தி அந்த வெளியூர்கள்ல இருந்து கவர்னர்கள் உணவு தானியங்கள் அனுப்புறாங்கல்ல, அதை வச்சு சமைச்சு என்ன செய்யறாங்க, 40,000 பேருக்கு வந்து கலீஃபா வந்து உணவு கொடுத்தாங்க என்ற செய்திகளை பார்க்க முடியுது. இப்படி இருக்கும்போது அந்த 18வது ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செய்யறாங்க. மழை பெய்யாதனால, வறுமை என்ற காரணத்தால சலாத்துல் இஸ்திஸ்கா என்ற ஒரு தொழுகை இருக்கிறது. மழைக்காக தொழக்கூடிய ஒரு தொழுகை. இந்த தொழுகையை நம்ம தொழுவலாமே, தொழுது அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாமே என்ற எண்ணத்தின் அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் சஹாபாக்களை ஒன்று கூட்டி அந்த சலாத்துல் இஸ்திஸ்கா என்ற அந்த தொழுகையை தொழுதார்கள். சுப்ஹானல்லாஹ், வரலாற்று கிதாபுகளை படிச்சு பார்த்தீங்களாக்க உண்மையில் ஆச்சரியமா இருக்கு. எப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் சலாத்துல் இஸ்திஸ்கா தொழுதார்களோ, தொழுது விட்டு கையேந்தி அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மீது கருணை காட்டுவாயாக, எங்கள் மீது அன்பு காட்டுவாயாக, உன்னுடைய ரஹமத்தாகிய மழையை பொழிய செய்வாயாக, மழையின் மீது இந்த பஞ்சத்தை போக்குவாயாக என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சலாத்துல் இஸ்திஸ்காவுக்கு பிறகு கையை உயர்த்தி துஆ செஞ்சாங்களே, அவர்கள் துஆ கேட்டுக்கொண்டே இருக்கும் போது மழையை அல்லாஹ் பொழிய செய்தான். தாரீகுல் உம்மத், தாரீகுல் உம்மவுல் இஸ்லாமியா, இது போன்ற வரலாற்று நம்பத்தகுந்த வரலாற்று கிதாபுகள்ல இந்த வரலாறை பார்க்க முடியுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த துஆவை முடிக்கவே இல்லை. அந்த துஆவை முடிக்காமல் இருக்கும்போது, துஆ செய்து கொண்டே இருக்கும்போது தன்னுடைய ரஹமத்தை அல்லாஹ் பொழிய செய்தான். அந்த ரஹமத்தின் மூலமாக மக்களுடைய பஞ்சத்தை அல்லாஹ் போக்கினான் என்ற வரலாற்று செய்திகளை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான ஒரு காலகட்டத்தை 18 சஹாபாக்களும் ஹலீஃபாவும்
பெரிய ஒரு சோதனையான ஒரு ஆண்டாகத்தான் பார்த்தாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம மதீனத்து மக்களுக்கு பஞ்சத்தை போக்க வழி பண்றாங்களே, அதே மாதிரி சிரியாவுக்கு போறாங்க. 18ல சிரியாவுக்கு போறாங்க. சிரியாவுக்கு ஏன் போறாங்க? அங்கே தொற்று நோயுடைய உச்சகட்டம். அங்கே சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லுவோம், அவங்களுக்கு போய் தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்வோம் என்ற அடிப்படையில் ஹிஜ்ரி 18வது ஆண்டு கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலிருந்து சிரியாவுக்கு போறாங்க. சிரியாவுக்கு போனா சில சஹாபாக்கள் கலீஃபாவுக்கு வந்து வரவேற்பு கொடுப்பாங்க. அதில் முக்கியமான சஹாபி, தளபதியாக இருந்த சஹாபி அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க. கலீஃபா வந்து சிரியாவுக்கு போய் சேர்ந்திருக்க மாட்டாங்க. இந்த வரலாறு வந்து சஹீஹுல் புகாரிலேயே வரும். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிரியாவுக்கு போய் சேர்ந்திருக்க மாட்டாங்க. சருகு என்ற ஒரு பகுதிக்கு போயிருப்பாங்க. சருகுங்கிற ஒரு பகுதிக்கு போன உடனே சஹாபாக்கள் கலீஃபாட்ட சொல்லுவாங்க, இவ்வளவு பேர் வந்து மௌத்தா போயிட்டாங்க, அந்த தொற்று நோயில பல பேர் மௌத்தா போயிடுவாங்க. அந்த சோகமான செய்தியை சஹாபாக்கள் வந்து கலீஃபாட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கலீஃபா சொல்லுவாங்க, நானும் உள்ள வர்றேன், அந்த மக்களை பார்க்கிறேன், அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்றேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவுக்குள்ள போக வந்து முற்படுவாங்க. சிரியாவுக்குள்ள போக முற்படும் போது சஹாபாக்கள் ஒரு செய்தியை குசுகுசுன்னு பேசிடுவாங்க, மெதுவா பேசிடுவாங்க. என்ன பேசுவாங்கன்னு சொன்னா, எங்க வந்து தொற்று நோய் பரவுகிறதோ அந்த ஊருக்குள்ள போகக்கூடாது. வெளியூர்ல இருக்கக்கூடிய மக்கள் எந்த ஊர்ல தொற்று நோய் பரவுகிறதோ அங்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்படி வந்து ஹதீஸ் இருக்குது. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுல தொற்று நோய் இல்ல, சிரியாவில் என்ன செய்யுது, தொற்று நோய் இருக்குது. அப்ப தொற்று நோய் இல்லாத பகுதியிலிருந்து தொற்று நோய் இருக்கக்கூடிய பகுதிக்கு போறாங்கல, இது ஹதீஸுக்கு மாற்றம் ஆயிற்று என்று சில சஹாபாக்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்களே தவிர கலீஃபாட்ட சொல்ல யோசிக்கிறாங்க. இது யாருக்கு தெரியுதுன்னு சொன்னா, மிகச்சிறந்த ஒரு சஹாபி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இந்த செய்தி வந்து தெரியும். செய்தி தெரிஞ்ச உடனே அந்த சருகுற இடத்துல வச்ச கலீஃபாட்ட சொல்லுவாங்க, யா அமீரல் முஃமினீன், நான் ஒரு ஹதீஸை வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன ஹதீஸ்? புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் தான். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா சமிஅதும் பிஹி பி அர்லின் ஃபலா தக்தமு அலைஹி வ இதா வகா பி அர்லின் வ அன்தும் ஃபீஹா ஃபலா தக்ருஜு ஃபிராரா மின்ஹு என்ற இந்த செய்தி வந்து சஹீஹுல் புகாரில 5730வது ஹதீஸா இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்படுது. அப்ப அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சஹாபி கலீஃபாட்ட சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு ஹதீஸை வந்து கேள்விப்பட்டேன். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா சமிஅதும் பி அர்லின், நீங்க வந்து ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊரில் தொற்று நோய் பரவக்கூடிய காலரா மாதிரியான பெரிய பெரிய தொற்று நோய்கள் பரவக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தால் ஃபலா தக்தமு அலைஹி, என்ன செய்ய வேண்டாம், அந்த ஊருக்கு நீங்கள் போக வேண்டாம். அதே சமயத்தில் வைதா வகாபி அர்லின், ஒரு ஊரிலே தொற்று நோய் பரவுகிறது, எப்படிப்பட்ட ஊர், வஅன்தும் ஃபீஹா, நீங்கள் தங்கக்கூடிய ஊரில், நீங்க எந்த ஊர்ல தங்குறீங்களோ அந்த ஊரில் தொற்று நோய் பரவுனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஃபலா தஹ்ருஜு ஃபிராரா மின்ஹு, அந்த ஊரை விட்டும் நீங்கள் விரண்டோட வேண்டாம் என்ற ஹதீஸ் வருது. அப்ப மதீனாவுல தொற்று நோய் பரவலையே, சிரியாவுல தொற்று நோய் பரவுகிறது, பரவக்கூடிய ஊருக்கு நீங்கள் வரக்கூடாது, இந்த ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் வரக்கூடாது என்று அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாட்ட சொல்லுவாங்க. கலீஃபாட்ட சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை கேட்ட உடனே சொல்லிடுவாங்க, இப்படி ஒரு அந்த ஹதீஸை வந்து அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்று சொன்னால் நான் இதுக்கு மேல சிரியாவுக்குள்ள வரமாட்டேன், நான் மதீனாவுக்கு, என்ன ஹதீஸுகளுக்கு வந்து சஹாபாக்கள் அப்படியே கட்டுப்படுவாங்க, நான் மதீனாவுக்கு திரும்பி போயிடுறேன் என்று கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு திரும்புறாங்க. ஆனாலும் என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த ஹிஜ்ரி 18ல இந்த கடுமையான இந்த நோயில பெரும் பெரும் சஹாபாக்கள் மௌத்தா போயிடுவாங்க. உதாரணமா சொல்ல போனா, உமருடைய அவங்களுடைய தளபதி யாரு, அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நோயில மௌத்தா போயிடுவாங்க. ஹிஜ்ரி 18ல 10 சொர்க்கவாசி சஹாபாக்கள் ஒரு சஹாபி இவர் என்ன செய்யறாரு, ஹிஜ்ரி 18ல இந்த நோயில வந்து வஃபாத் ஆகுறாரு. அவருடைய மரண படுக்கையில் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு தளபதி, நான் இதுக்கு மேல ஹயாத்தா வாழ முடியாது, எனவே நான் என்ன செய்யறேன்னு சொன்ன, வேற ஒருத்தர தளபதியை நியமிச்சிடுறேன்
என்று இன்னொரு சஹாபியை தளபதியாக நியமிப்பார். அவருடைய பேரு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 18ல இந்த நோயில மௌத்தா போயிடுறாங்க. யார தளபதியா நியமிச்சாங்களோ அந்த சஹாபி பேர் என்ன? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த நோயில் மரணித்து விட்டார்கள். அவங்க மௌத்தா போகும்போது அவங்களுடைய மகன் என்ன செய்வாங்க? தளபதியா நியமிச்சுட்டு மௌத்தா போனாங்க. அவங்க மௌத்தா போய் கொஞ்ச நாள் கழிச்சு அதே வருஷத்திலேயே அவங்க மகன் என்ன செஞ்சிட்டாரு? இந்த நோயில வந்து மௌத்தா போயிடுறாரு. அதே மாதிரி சிரியாவுடைய கவர்னராக இருந்த யஸீத் பின் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிடறாங்க? இந்த நோயில வந்து மௌத்தா போயிடுறாங்க. பெரும் பெரும் சஹாபாக்களுக்கு சோதனையாக நடந்தது வந்து ஹிஜ்ரி 18. இதுல பெரிய பெரிய சஹாபாக்கள் வஃபாத் ஆயிருவாங்க. இந்த செய்தி வந்து கலீஃபாவுக்கு போகும். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவர்களுக்காக துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், ஷஹீதுடைய மர்தபாவை இந்த சஹாபாக்களுக்கு கொடுப்பாயாக என்றெல்லாம் கேட்ட செய்திகளை சஹீஹுல் புகாரில பார்க்க முடியுது. அப்ப ஹிஜ்ரி 18ல பெரிய ஒரு சோகம் நடந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல ஹிஜ்ரி 18ல இந்த சில சஹாபாக்கள் மூத்தா போகாட்டியான உமருடைய ஆட்சி காலத்தில் வந்து வஃபாத் ஆனாங்க. இந்த சஹாபி குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஃபேமஸான சஹாபி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. நான் இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாறுக்கு பிறகு அவங்கள பத்தியே தனி வரலாறா பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு யாருடைய கிலாஃபத்துல வஃபாத் ஆனாங்க? உமருடைய கிலாஃபத்துல காலித் பின் வலீத் வந்து வஃபாத் ஆனாங்க என்று ஹதீஸ் வருது. அதே மாதிரி சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் பின் உபாதா யாரு? அன்சாரி சஹாபாக்குடைய தலைவர். அவரை நான் கரெக்டா உங்களுக்கு ஞாபகம் ஊட்டணும் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அன்சாரிய சஹாபாக்கெல்லாம் சகீஃபா பனு சாயிதா போய் மஷூரா பண்ணாங்கல்ல, சரியா? அப்ப அந்த சகீஃபா பனு சாயிதா யாருக்கு சொந்தமானது? சஅத் பின் உபாதாவுக்கு சொந்தமானது. அன்சாரி சஹாபாக்கெல்லாம் ஒருத்தரை வந்து கலீஃபாவா நியமிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, நாங்க வந்து ஒரு கலீஃபாவா நியமிச்சிடறோம் என்று சொன்னாங்களே. அன்சாரி சஹாபாக்கள் கலீஃபாவாக யாரை தேர்வு செஞ்சாங்க? இந்த சஅத் பின் உபாதாவை தேர்வு செஞ்சாங்க. ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்களே, மின்னா அமீருன் வ மின்கும் அமீர். நபிகள் நாயகத்துடைய மௌத்துக்கு பிறகு மின்னா அமீரு வ மின்கும் அமீர், எங்கள்ல ஒரு கலீஃபா உங்கள்ல ஒரு கலீஃபான்னு பேசிக்கிட்டாங்களே. அப்ப முஹாஜிர்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அன்சாரிகளுக்கு யாரு? சஅத் பின் உபாதான்னு பேசிக்கிட்டாங்களே. அப்படிப்பட்ட அன்சாரிகளுடைய ஒரு பெரும் தலைவராக இருந்த சஹாபி சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து உமருடைய கிலாஃபத்துல வந்து வஃபாத் ஆனாங்க என்ற செய்திகளை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான சில சம்பவங்களை பார்க்க முடியுது. அதுல கடைசியா சில செய்திகளை நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து உமருடைய ஆட்சியை நீங்க பார்த்தீங்களாக்கு முழுசா நான் சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா இந்த வாரம் தான் கடைசி செய்தி, கடைசி வாரம் இந்த வாரம் நான் சில செய்திகளை பேசி, அடுத்த வாரம் பேசி, அதுக்கு அடுத்த வாரம் பேசி, இன்னும் ஒரு 5 வாரத்துக்கு 2வது கலீஃபாவுடைய வரலாறு இது 5வது வாரம். 5 நாளா 4 5. அப்ப இன்னும் ஒரு 5 வாரம் பேசினாலே செய்திகள் முடியாத அளவுக்கு மாஷா அல்லாஹ் எக்கச்சக்கமான செய்திகளை இவங்களுடைய கிலாஃபத்துல பார்க்க முடியுது. இருந்தாலும் நம்ம அறிவிச்ச பிரகாரம் இந்த வாரம் கடைசி வாரங்கிறனால அடுத்த வாரம் தமாமில் வந்து ஒரு நாள் மாநாடு இருக்கு, நம்ம வந்து போட முடியாது. அதுக்கு அடுத்த வாரம் வந்து இந்த டைத்துல தராவிஹ் தொழுகை நடந்துகிட்டு இருக்கு, நம்ம வந்து போட முடியாது என்ற அடிப்படையில் கலீஃபாவுடைய கடைசி செய்திகளுக்கு நான் போயிடுறேன். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது முந்திய 5 வருஷ வரலாறு தான் நான் உங்களுக்கு சுருக்கமா சொன்னேனே தவிர பிந்திய 5 வருஷ வரலாறு நான் என்ன செய்யல, உங்கள்கிட்ட சொல்லல. அதை நான் ஏத்துக்கிறேன், டைம் இல்லாதனால ஏத்துக்கிறேன். அவங்க எப்ப ஆட்சிக்கு வர்றாங்க? ஹிஜ்ரி 13. அவங்க எப்ப வஃபாத் ஆனாங்க? 23ல வந்து வஃபாத் ஆகுறாங்க. அப்ப 13 to 18 வரையிலும் இந்த மாதிரி நாடுகளில் வந்து கைப்பற்றுறாங்க. அதுக்கு பிறகு சில சம்பவங்கள் நடக்குது. ஹிஜ்ரி 23ல அவங்க வந்து ஷஹீதாக்கப்படுறாங்க. எப்படி ஷஹீதாக்கப்படுறாங்கன்னு சொன்னா, ஹிஜ்ரி 23 துல்ஹஜ் மாதம் பிறை 27ஆம் நாள். இன்னைக்கு நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. ஹிஜ்ரி 23 எந்த மாசம்? துல்ஹஜ் மாசம். நாள் என்னைக்கு? 27. 26ல என்ன நடக்குன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பஜார்ல போய்கிட்டு இருப்பாங்க. பஜார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு அபூ லூலு என்று சொல்லக்கூடிய ஒரு பாரசீக
பாரசீக அடிமை ஒரு ஹலீஃபா ஒரு சஹாபிக்கு வந்து அடிமையா இருந்தான். அந்த சஹாபியுடைய பேர் வந்து முகைரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு. முகைரா பின் ஷுஅபாங்கிற சஹாபியுடைய அடிமையாக ஃபிரோஸ் அபு லூலு என்பவன் அடிமையா இருக்கிறான். பொதுவா உமர் ரலியல்லாஹு என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா, அதாவது முஸ்லிம் அல்லாத மற்றவங்களை மதீனாவுக்குள்ள தங்க அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க, அவங்க முஸ்லிம் அல்லாதவரை யாரும் மதீனாவுக்குள்ள தங்க கூடாது. இன்னும் சொல்ல போனா இந்த சவுதி இந்த ஜஸீரத்து அரபுல எந்த நான் முஸ்லிம் இங்க இல்ல இல்லையா? இது என்னைக்கு ஆரம்பிச்சது? என்னைக்கு? உமருடைய கிலாஃபத்துல. உமருடைய கிலாஃபத்துல யகூதி எல்லாத்தையும் தொடர்ச்சி அனுப்பிடுறாங்க, அங்கங்க அனுப்பிடுறாங்க. இந்த ஜஸீரத்துல் அரபு ஃபுல்லா முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்று அறிவிப்பை செய்யறாங்க. அதான் தொண்டு தட்டி இன்னைக்கு வரை வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த பாரசீகத்தின் அடிமையை வந்து அவங்க பாக்குறாங்க. அந்த அடிமையை வந்து பேசுறான். பொதுவாகவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்கிட்ட பேசுவாங்க, நான் வந்து ஷஹீத் ஆவனு என்று ஆசைப்பட்டார்கள். ஆனா ஆசைப்பட்டாலே அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி ஷஹீத் ஆகுவோம்? ஏன் அவங்க வந்து அப்படி யோசிக்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கிலாஃபத்துல போய் எந்த போருக்கும் போகல. ரசூலுல்லாஹ் காலத்துல போருக்கு போனாங்களே தவிர, அபூபக்கர் காலத்துல போருக்கு போனாங்களே தவிர, அவங்களுடைய கிலாஃபத்துல என்ன செய்யல? போருக்கு போகல. ஆனாலும் என்ன ஆசை? ஷஹீத் ஆகனே என்ற ஆசை மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கையும் இருந்தது. நம்ம வந்து ஷஹீதா தான் ஆகுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. எந்த நம்பிக்கை? ஏன் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஹதீஸ் அவங்க வந்து அடிக்கடி சஹாபாக்கள்கிட்ட மேற்கோள் காட்டுவாங்க. எந்த ஹதீஸ்? சஹீஹுல் புகாரில இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 4 பேரும் சேர்ந்து உஹது மலையில ஏறுவாங்க. உஹது மலையில ஏறி 4 பேர் நிக்கும் போது, புகாரியுடைய ரிவாயத்து, உஹது மலை என்ன செய்யும்? லைட்டா ஒரு ஆட்டம் ஆடும். அப்படி ஹதீஸ் வருது. 4 பேரும் யாரு? ரசூலுல்லாஹ், அபூபக்கர் சித்திக், உமர், உஸ்மான், பெரியவங்க 4 பேர் நிக்கிறாங்க. உஹது மலை சின்ன ஒரு ஆட்டம் ஆடுது. உஹது மலை அப்படி அசஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலை வந்து வேகமா அடிப்பாங்க. அதுல அந்த உஹது மலையில வேகமா அடிச்சு சொல்லுவாங்க, யா உஹத் உஸ்புத், உஹதே அமைதியாக இரு. அசையுது. உஹதை என்ன செஞ்சது? யா உஹத் உஸ்புத், உஹதே அமைதியாக இருந்து விடு. ஏன் தெரியுமா? அலைக்க நபியுன் வ சித்தீகுன் வ ஷஹீதானி, உனக்கு மேலே ஒரு நபி இருக்கிறார், உனக்கு மேலே ஒரு சித்தீக் இருக்கிறார், உனக்கு மேலே 2 ஷஹீதுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாருங்க, இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சஹாபாக்கிட்ட சொல்லுவாங்க. நான் வந்து ஷஹீதுன்னு முன் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்குது, நான் ஷஹீதா தான் ஆகுவேன் என்றெல்லாம் சொன்னார்கள். இப்படி சொல்லி மதீனாவுல வந்து முஸ்லிம்களை மட்டும் தங்க வச்சாங்க. முஸ்லிம் அல்லாத ஒரே ஒரு யகூதியை மட்டும் தங்க வைக்கிறாங்க. அவன் தான் வந்து அபு லூலு. ஏன் தங்க வைக்கிறாங்க? அவனுக்கு நிறைய தொழில்கள் தெரியும். அவனுக்கு வந்து மர வேலை தெரியும், இரும்பு வேலை தெரியும், கல்லு சம்பந்தப்பட்ட வேலைகள் தெரியும், நல்ல தொழில் தெரிஞ்சவனா இருக்கிறான். அப்ப அவனுடைய தொழில் வந்து மக்களுக்கு ஃபாயிதாவா இருக்குமே, மக்களுடைய நன்மைக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? அபூ லூலுவை மட்டும் மதீனாவுல தங்க வைக்கிறாங்க. அப்ப மதீனாவுல தங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், இந்த ஹிஜ்ரி 23வது வருஷம் துல்ஹஜ்ஜி மாசம் 26ஆம் அன்னைக்கு பகல்ல சொல்லுவான், என்னுடைய இவர் சஹாபி அவர் வந்து நிறைய காசு கேட்கிறாரு, டெய்லி வந்து காசு அதிகமா கேட்கிறாரு அப்படின்னு புகார் வைப்பான். புகார் வச்சா ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எவ்வளவுப்பா கேட்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. டெய்லி 2 திர்ஹம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லுவான். நீ தான் நிறைய வேலை தெரிஞ்சவன் ஆயிச்ச, உனக்கு டெய்லி 2 திர்ஹம் வந்து பெரிய ஒரு காசே இல்லையே, நீ கொடுத்துடலாமே என்று ஹலீஃபா தீர்ப்பு சொல்லுவாங்க. தீர்ப்பு சொன்னா அவன் முணங்கிக்கிட்டே போவான். ஹலீஃபா புரிஞ்சுக்கிடுவாங்க, இவன் அந்த தீர்ப்புல வந்து சந்தோஷமா இல்ல, திருப்தியா இல்ல என்பதை புரிந்து கொண்டார்கள். முணங்கிக்கிட்டே போவான். போனவனை அவனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, உனக்கு இந்த ஆட்டுக்கல் மாதிரி இருக்கு பாத்தியா, அந்த கல்லுல செய்யறோமே, இது உனக்கு நல்லா செய்ய தெரியுமாமே அப்படிங்குவாங்க. ஆமா செய்ய தெரியும். கைய வச்சு ஆட்டாம காத்துல ஆடுது பாருங்க, அது மாதிரிலாம் நீ செய்வியாமே அப்படிங்குவாங்க. ஆமா அது மாதிரிலாம் செய்ய தெரியும் அப்படின்றவனையே எனக்கு ஒண்ணு அது மாதிரி செஞ்சு கொடு, சும்மா ஃப்ரீயா இல்ல காசுக்கு தான்,
எனக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடு என்று ஒரு ஆர்டரையும் அவனுக்கு கொடுப்பாங்க. அப்ப அவன் சொல்லுவான், நான் உங்களுக்கு காற்றில் சுத்துவது மாதிரி அல்ல, நான் உங்களுக்கு ஒன்று செஞ்சு தர்றேன், அது சம்பந்தமாக கிழக்கும் மேற்கும் பேசும், கிழக்கில் உள்ள மக்கள் மேற்கில் உள்ள மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை நான் செஞ்சு தந்துடுறேன் உங்களுக்கு என்று அவன் சொல்லி விடுவான். கலீஃபாவுக்கு சின்ன ஒரு சந்தேகம் வரதான் செஞ்சிச்சு. சில சஹாபாக்கள் போய் சொல்லுவாங்க, அந்த பாரசீக அடிமை வந்து என்னையே எச்சரிக்கை செய்யறான் என்றெல்லாம் கலீஃபா சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டை அவன் கையில வந்து ஷஹீத் ஆகணும், அல்லாஹ்வுடைய நாட்டு இருந்து இருக்குது. மறுநாள் கால சுபஹுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க. பள்ளிவாசலுக்கு வந்தா ஓரமா நின்றுக்கிடுவான். அன்னைக்கு ஒரு ஆயுதமா, அதாவது நல்ல கூர்மையான கத்தி, ரெண்டு பக்கெட்டும் குத்துற மாதிரி, ரெண்டு பக்கெட்டும் குத்தக்கூடிய கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சு, அந்த ஆயுதத்தை அன்னைக்கு ஃபுல்லா வந்து நஞ்சில ஊற போட்டு, காலையில வந்து அந்த விஷம் தடவிய அந்த கத்தி எடுத்துக்கிட்டு சுபுகுல வந்து இருட்டு, அன்னைக்கு இந்த மாதிரி லைட்ல வெளிச்சமெல்லாம் இருக்காது, வெளிச்ச நைட்ல வந்துடுறான். சஹாபாக்கெல்லாம் ஒன்று திரண்டுறாங்க. தொழுகை நடக்குது. தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது ரெண்டாவது ரக்காத், முதல் ரக்காத் வந்து முடிஞ்சு போயிடும். முதல் ரக்காத்து முடிச்ச உடனே ரெண்டாவது ரக்காத்துல வந்து ஓதிக்கொண்டே இருக்கும் போது இவன் என்ன செஞ்சிருவான், சரமாரியா ஹலீஃபாவை இது மாதிரி மிஹராப் மதீனத்து பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் நபவியில் தொலை வைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த பாவி அபூல் உலு என்ற பாவி ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரமாரியாக குத்துவான். எதிர்பார்க்காம நடக்கும். அவன் சரமாரியாக குத்துதுல ஒரு குத்து துப்புலுக்கு கீழே குத்தி அப்படி கிழிச்சிருவான். கிழிச்ச உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நடந்ததே தெரியாம அப்படி கீழே விழுந்துருவாங்க, சரிஞ்சிருவாங்க. அவங்களுடைய குடல் சருகி, குடல்ல இருந்து ரத்தம் கொட்டும், கீழே அப்படியே விழுந்துருவாங்க. கீழே விழுந்தா இந்த செய்தி பின்னால் உள்ள சஹாபாக்களுக்கு தெரியாது, இருட்டுங்கிறனால தெரியாது. கிராத் மட்டும் நின்றும். ஓதக்கூடிய கிராத் என்ன செய்யும், நின்று விடும். கிராத் நின்ற உடனே சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று பின்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த சஹாபி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ன செய்வாங்க சொன்னா, முன்னால் வர்றாங்க. தொழுகையை சீக்கிரமா அந்த ஒரு ரக்காத்திற்கு பாருங்க, சீக்கிரமா தொழுகையை முடிக்கிறாங்க. தொழுகையை முடிச்சிட்டு அவனை வந்து பிடிக்க பல சஹாபாக்கள் போவாங்க. யார் எல்லா தொழுவ வந்தக்கூடிய சஹாபாக்கள் யாரு கையிலையும் ஆயுதம் இல்ல, போருக்கா வந்தாங்க. அப்ப இவன் மட்டும் கையில கத்தி வச்சுக்கிறனால சரமாரியா சஹாபாக்கள் குத்துவான். அதுல ஏறக்குறைய 13 சஹாபாக்கள் படுகாயமுற்றார்கள். ஒரு சஹாபி ஷஹீதாக்கப்படவும் செய்தார். கலீஃபா இல்லாத ஒரு சஹாபி ஷஹீதாக்கப்படுறாரு. 13 சஹாபாக்களுக்கு பயங்கரமான காயம். கடைசியில ஒரு சஹாபி ஒரு துணியை போட்டு இருக்குவாங்க. அப்ப அவன் புரிஞ்சுக்கிறவான், நம்ம வந்து கொலை பண்ணிடுவாங்க என்பதை புரிந்து கொண்டவுடன் அவன் வச்சிருந்த கத்தியை வச்சு அவனே குத்திக்கிறான், அவனே குத்தி கிழிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான் என்ற செய்திகளை பார்க்கிறோம். அப்ப இவன் அபூல் உலு என்ன பண்றான்னு சொன்னா, ஹிஜ்ரி 23வது ஆண்டு துல்ஹஜ் மாசம் 27ஆம் நாள் காலையில சுபு துளு வச்சுக்கிட்டு இருக்கும்போது சரமாரியா குத்திடுறான். குத்துனா குடல் சரிஞ்சு கீழே விழுந்துடுறாங்களே. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் துளு வச்சு முடிச்சிடுறாங்களே. துளு வச்சு முடிச்ச உடனே கலீஃபாவுக்கு வந்து கட்டு போட்டு மருத்துவம் செஞ்சு செய்ய வேண்டிய வேலைகளை வந்து செய்யறாங்க. அந்த குத்துன வேகத்துல, விழுந்த வேகத்துல கொஞ்ச நேரம் கலீஃபா மயக்கமிட்டு இருப்பாங்க. என்ன நடந்ததுன்னே தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வந்து மயக்கம் தெரியும். மயக்கம் தெரிஞ்ச உடனே கேட்பாங்க, மன் கத்தலனி, என்னை யாரு குத்தியது என்று கேட்டார்கள். அப்படி கேட்ட உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, அபூல் உலு, அந்த அபூல் உலு குத்தினான் அப்படின்ற உடனே கலீஃபா சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஒரு முஸ்லிம் என்னை குத்தவில்லையே, ஒரு தடவை அல்லாஹ்விற்கு சஜதா செய்தவன் என்னை குத்தாமல் இருந்தானே, அவனு அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழே என்ற வந்து அல்லாஹ்வுக்கு சுக்ரி. அந்த நேரத்தில் உயிருக்காக போராடும் போது இரத்த வெள்ளத்தில் மதக்கிறாங்களே, அந்த சமயத்தில் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுக்கு சுக்ரியா பண்றாங்க. அல்லாஹ்வுக்கு சுக்ரியா பண்ணிட்டு கடுமையான வேதனை, ரத்தம் கொட்டும், ரொம்ப அந்த வலியில வந்து படாது பாடுபடுவாங்க. அந்த சமயத்தில் சஹாபாக்கள் கூட்டமாக வந்து சஹாபாக்கள் முடிவெடுத்துருவாங்க,